இது வி வாய்ஸ் பவர் பை உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் வேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். டெடிகேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட் வந்து கலகலப்பாவும் போயிட்டு இருக்கு, சந்தோஷமாகவும் போயிட்டு இருக்கு, ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக நாகநந்தினி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவங்க எந்த ஸ்பெஷல் பர்சனுக்கு டெடிகேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் நாகநந்தினி ஆன் ஸ்டேஜ். நாகநந்தினி, ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடினீங்க. யாருக்கு டெடிகேட் பண்ணீங்க? பாட்டிக்காக டெடிகேட். உங்க பாட்டிக்காக. ஓ ஸ்வீட், சூப்பர். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் கேட்கலாம் நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட. ஆண்ட்ரியா மேம், யோர் கமெண்ட்ஸ். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பாட்டிக்கிட்ட டெடிகேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எல்லாரும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் மட்டும் தான் பாட்டிக்கு டெடிகேட். கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் அமேசிங் இல்லையா? ஐ மிஸ் மை கிராண்ட்மா. ஸோ இங்கே உங்கள் லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனிவே, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன சொல்ல நாகநந்தினி? நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்வீட்டாக க்ளீனாக அழகாக பாட்டை டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கியும் அதான் பண்ணியிருக்கீங்க. குட் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரியா மேம். நரேஷ் ஐயர், யோர் கமெண்ட்ஸ். நாகநந்தினி, நீங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆர் த செகண்ட் ரவுண்ட் அதில் கூட உங்களோட ஒரு ஃபேபியுலஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. இது அதோடையும் பெட்டராக இருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் ரொம்ப க்ளீனாக த்ரூ அவுட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது உங்கள் ரெண்டிஷன். அண்டு இதில் நிறைய லாங் ஃப்ரேசஸ்லாம் இருக்குது சரணத்தில். அதில் உங்கள் பிரெத்தை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணீங்க. அண்டு அங்கங்கே கூட உங்களுக்கு மேபி விட்டு போச்சு, பட் இம்மீடியட்லி நீங்கள் அந்த அவேர்னஸோட அதை கரெக்ட் பண்ணி அந்த வி ஆல் ஷுட் நோட். ஃபார் மீ ஆல்சோ இட் வாஸ் நைஸ் டு நோட் அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ.
சம்டைம்ஸ் நம்ம பாடுறத சம் லாங் ஃப்ரேசஸில் ஏதாவது சம் பிரெத் மேனேஜ்மெண்ட் ராங் ஆச்சுன்னா அந்த ஃப்ரேஸ் விட்டு போகும். ஆனால் எப்படி உடனே விட்டு பிடிக்கணும்னு இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். ஹி மேனேஜ் இட் வெரி வெல். ஸோ ரொம்ப ரொம்ப க்ளீனாக பாடினீங்க. பியூட்டிஃபுல், நைஸ். தேங்க்யூ நரேஷ் ஐயர். அண்ட் பிரசன்னா சார், யோர் கமெண்ட்ஸ். நாகநந்தினி, நீட்டான ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருந்தது. உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப எப்போவுமே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண ரொம்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ், கிஃப்டட் வாய்ஸ். நிக்கிதாக்கு லாஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்லா பாடுறீங்க. பட் இப்போ நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா, நல்ல அந்த ஃபீல் எப்படி கொடுக்கறது, இன்னும் எப்படி ப்ரொஃபஷனல் லெவலில் பாடணும், எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கு. அதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நீங்களே கேட்கணும். எப்படி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அது பண்ணினா நல்லா சிரித்து பாடுற மாதிரி கேட்கும். என்னமோ ஒன்று பண்ணால் ரொம்ப துக்கமாக வர்றோம், அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வாய்ஸில் பாடி நீங்கள் கண்டுபிடிக்கணும். பேசிக்லி என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளீனாக பாடுறீங்க, அதுக்கு மேலே எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அழகு டபுள் ஆகிடும். கரெக்ட். உங்கள் வாய்ஸில் இருக்கிற அழகு டபுள் ஆகிடும். அந்த இமோஷன், அந்த எக்ஸ்ப்ரெஷன் அது கொஞ்சம் ஏற்றுனீங்கன்னா உங்கள் வாய்ஸும் உங்களை மாதிரி ஆகிறதுக்கான டெக்னிக். தேங்க்யூ பிரசன்னா சார். ஸோ நாகநந்தினி ஒரு சில டிப்ஸ் நம்மளுடைய ஜட்ஜஸ் கொடுத்தாங்க. எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆண்ட்ரியா மேம், யோர் ஸ்கோர்ஸ் ஃபார் நாகநந்தினி. 7. And Prasanna sir, your scores. 7. ஸோ டோட்டல் 14 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பாட்டிக்காக நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. பாட்டி வந்திருக்காங்களா? இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வரல. எதனால் பாட்டிக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணீங்க? அதாவது என் பாட்டி பற்றி சொல்லணும்னா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். நானும் கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா அது காரணமே எங்கள் பாட்டி தான். எங்கள் பாட்டிகிட்ட இருந்தால் அது வந்திருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். எந்த விஷயம் பாட்டிக்கிட்ட ரொம்ப பிடிக்கும்? எங்கள் பாட்டி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் சித்தப்பா இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்திருக்காங்க. எங்கள் அண்ணா அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் அண்ணா கிட்ட மைக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாகநந்தினி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க பார்த்தீங்க இல்லையா? நாகநந்தினி, நான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு சொல்லியிருக்கேன், அவள் எப்போவுமே அவளுக்கு ஒரு நல்ல குரல் நல்லா பாடுவா, அதை மென்மேலும் வளர்த்துக்கணும், நல்லா எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணு. நான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். கண்டிப்பாக அவங்க வி வாய்ஸ் வந்துட்டாங்க இல்லையா? அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து போகும்பொழுது அவரும் ஒரு சிங்கர். ஓகே, ஸோ வி வாய்ஸ் வந்துட்டாங்க இல்லையா? அவங்க திரும்ப போகும்போது ஒரு மிகப்பெரிய சிங்கராக தான் போவாங்க. நீங்களும் ஒரு சிங்கர் தான் இல்லையா? ஏதாவது ஒரு சில வரிகள் பாட முடியுமா எங்களுக்கு? அது இது டெடிகேஷன் ரவுண்டர்னா நான் என் சிஸ்டருக்காகவே ஒரு 4 லைன்ஸ் பாடலான்னு நினைக்கிறேன். சூப்பர். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம், பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம், தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. தேங்க்யூ. வெரி நைஸ். நாகநந்தினியோட அண்ணானா சும்மாவா கிளப்பிட்டீங்க, சங்கத்திலாம் சூப்பராக இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலாஜி, ரொம்ப அழகா நீங்க பாடினீங்க. தேங்க்யூ. ஆரம்பத்தில் நாகநந்தினி சொல்லியிருந்தாங்க, கிராண்ட்மா தான் வந்து எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்க அண்ணாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு. உங்களுடைய பாட்டி பத்தி எங்களுக்காக சொல்லுங்களேன். பாட்டி எப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு நந்தினி சொன்ன மாதிரி எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் எங்கள் பாட்டி தான் ஃபுல் டைம் என்னை கேர் எடுத்து வளர்த்தது. எங்கள் தாத்தா பாட்டி தான். அதே மாதிரி அவங்க ஊர் வந்து அப்போ முன்னாடி வேறு சிவகங்கைன்னு ஒரு ஊரில் இருந்தாங்க, இப்போ மதுரையில் இருக்காங்க. அங்கேருந்து இவள் அடிக்கடி மதுரைக்கு வந்துடுவா. ஸோ எங்கள் பாட்டி கிட்ட இருக்கிறதுக்காகவே அவள் கிளம்பி மதுரைக்கு வந்துடுவா. அவங்க அம்மா அப்பாவோட இருந்த நேரத்தை விட எங்கள் பாட்டியோட இருந்த நேரம் தான் அதிகம். ஸோ அதனால் பாட்டியோட கேர்லேயே வளர்ந்தனால அந்த சாஃப்டாகவும் வளர்ந்துருக்கா, க்யூட்டாகவும் வளர்ந்துருக்கா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்கள் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கூடிய சீக்கிரம் நல்லபடியாக ஆயிடுவாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நாகநந்தினி? ஹாப்பி. ஹாப்பி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட்.
டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பாடல்களை அழகா பாடி டெடிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாகநந்தினி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினாங்க. நாகநந்தினியை தொடர்ந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அத்தனையுமே பார்க்கறதுக்கு நீங்க நாளை வரை காத்திருந்தே ஆகணும். மீண்டும் நாளை சந்திப்போம். மண்டல் தட்ஸ் பை ஃப்ரம் ஜித்து. இது வாய்ஸ் பவர்ட் பை உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். பை see you. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடி தொழ மறுப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை. இந்த சாங் எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? அம்மா வந்து தவறி ஒரு 8 மாசம் ஆச்சு. ஓகே. ஆனால் இந்த சாங் கண்டிப்பாக அம்மாவுக்கு வேண்டி பாடணும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் அம்மாவை.